ஒரு பட்டாம்பூச்சி பார்த்துருக்குறீங்களா? அது எவ்வளோ சாஃப்டா, மென்மையா, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. அப்படிதாங்க இந்த துளாராசிக்காரங்களும் சொல்லலாம். இயற்கையாவே மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க. தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கவரக்கூடிய அழகான கவர்ச்சியான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாங்க. இவங்களுக்கு தராசு தான் சின்னமா இருக்கிறதால வாழ்க்கையில என்னைக்குமே சமநிலையை எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஏழை, பணக்காரன், சின்னவங்க, பெரியவங்க இந்த வித்தியாசம்லாம் கிடையாது. இவங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ரொம்ப ரொம்ப சாதுரியமானவங்க, இனிமையா பேசுவாங்க. மத்தவங்க கிட்ட அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் இல்லைங்க. யாரா இருந்தாலும் இவங்க பேசுற பேச்சுல பின்னாடியே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. நட்புணர்வோட பேசுவாங்க. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க எப்படி பேசுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. யார்கிட்டயா இருந்தாலும் நல்ல விதமா பேசக்கூடியவங்க இவங்க தான். மனசு கஷ்டப்படாம பேசக்கூடிய பழக்க வழக்கங்கிறது இந்த ராசிக்காரங்க கிட்ட இயற்கையாவே வந்துன்னு சொல்லலாங்க. சண்டைக்கு போக மாட்டாங்க. மோதலும் தவிர்த்துக்குவாங்க. அமைதியா இருக்கணும். இவங்க இருக்கிற கூடிய இடத்துல அமைதியை அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனா எதுவுமே ஓரளவுக்கு தான். பொறுமைங்கிறது ஓரளவுக்கு தான். ஆனா பொறுமையை தூண்டிக்கிட்டே இருந்தா இவங்களுடைய கோபத்தை யாராலையும் தாங்க முடியாது. யாரும் எதிர்பார்க்காத வகையில தான் பெரும்பாலும் இவங்களுடைய கோபங்கிறது இருக்குன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்னதான் நேரம் சிறப்பாக இருந்தாலும் சில நேரம் எல்லாமே முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எதுலையா இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. குடும்பத்திலையும் அப்படிதான் அன்பா இருக்கிறீங்க, அக்கறையா இருக்கிறீங்க, வாழ்க்கை துணையோட எதிர்பார்ப்பு இல்லாமல் பூர்த்தி செய்றீங்க, காதலில் உண்மையாக தான் இருக்கிறீங்க. குடும்பத்துல ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன ஒண்ணு ஏதாவது ஒரு வகையில் இந்த நேரம் குடும்பத்திலுமே துளாராசிக்கு ஒரு சில நேரத்துல கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருது. இந்த நேரம் ஒரு சில அணுகுமுறையை நீங்க கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம துளாராசிக்கு இந்த நேரத்துல ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில ரொம்ப இனிமையா பழக்கக்கூடிய இந்த துளாராசி அன்றவர்களுக்கு இந்த வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்களுக்கு எதிர்மறை சிந்தனை இருக்குது, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குதுன்னா இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். உங்களுக்கு இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூட இந்த கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட் மாதிரியான பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். துலா ராசிக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதகம் தாங்க. கிரகணியில் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் இந்த நேரம். பயணம் தரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. எதுவுமே கொஞ்சம் எல்லாம் இனிமையாக நீங்கள் இந்த நேரம் பேசினா கூட யோசித்து பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் குழப்பங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. முடிவெடுத்த பின்னாடி குழம்பிக்கிட்டு மனசை போட்டு அதாவது ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்திக்கிறத விட முன்னாடி ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத மனசுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு தான். ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரம் இந்த சுற்றி இருக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கொடுக்கும். அதனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா யார் நிலையிலும் கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுக்கறது வேண்டாம். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். குடும்பத்தில் கொஞ்சம் நேரம் ஒதுக்க பாருங்கள். வேலை சும்மா அதிகம்தான். ஆனால் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குறது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கை துணைக்காக, குழந்தைகளுக்காக கொஞ்சம் சரியான நேரத்தை நீங்கள் ஒதுக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் கவனம் கொடுக்கணும். புகுந்த வீட்டு வகையிலும் சரி, பிறந்த வீட்டு வகையிலும் சரிங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். அவங்களுடைய தேவை என்னங்கிறத நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறது நல்லது. காசோ பணமோ அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னா உங்களுடைய ஒரு ஆதரவான விஷயத்தை இந்த நேரம் எதிர்பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு அன்பான ஆறுதலான வார்த்தை கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் அந்த வார்த்தையை மட்டும் கொடுக்க பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு வேலைக்கே நேரம் இல்லைங்கிற பேரில் கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாமே கவனிக்காமல் விட்டுருவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. நிறைய பெண்கள் சுய தொழில் செய்யணுங்கிற ஒரு ஆசை அதிகமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக செய்யலாம். சேலை வியாபாரம், டிசைனர் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயம், பூ அலங்காரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே துளாராசி பெண்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அந்த விஷயத்த எல்லாமே இந்த நேரம் செய்ய பாருங்கள். புது புது முயற்சி இந்த நேரம் துளாராசி பெண்கள் நீங்கள் செஞ்சுக்கிறது சிறப்புன்னு சொல்லலாங்க. சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதால பொதுவாகவே பெண்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதாவது உங்களுக்கு இந்த கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக வரும். அதுலேயுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் இந்த காலத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நொடி தான். அதனால் எடுக்கிற வேலையில் கொஞ்சம் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான பலன் காத்திருக்குது. குடும்பத்துலேயும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பு.
குடும்பத்துல இந்த நேரம் உங்க வாழ்க்கை துணையில எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பான நபர் தான், பொருத்தமான ஜோடினா பெரும்பாலும் துளாராசிக்கு அமையும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதாவது ஒரு வார்த்தை மனசை கஷ்டப்படுத்திருந்தா கூட இந்த நேரம் அது எல்லாமே பேசிக்கிறது வேண்டாம். குடும்பத்து வாழ்க்கை துணை கிட்ட, உங்க கணவன் கிட்ட எதுவா இருந்தாலும் மன விட்டு பேச பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது. இந்த நேரம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில இந்த நேரம் சிறப்பு தான். குடும்பத்திலயும் சிறப்பா இருக்குது. வெளி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் தேட முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு பொதுவாகவே இந்த வார காலகட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும் சிறப்பாக தான் இருக்குது. பணவரவு எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல. நிதி நிலைமை சீராகும். சொத்து வாங்கக்கூடிய முயற்சி, முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்குது. கொஞ்சம் குடும்பத்துக்காக அதிகப்படியான நேரத்தை செலவிட பாருங்க. காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். வேலைன்னு வேலையில் அதிக கவனம் கொடுக்கறது வேண்டாம். வேலையிலும் ஒரு பக்கம் முக்கியம். ஆனால் குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துக்காக இந்த நேரம் போனால் வராது. கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மன அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க. உணர்ச்சி ரீதியான ஒரு சமநிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே சரியாக தீர்ப்பு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு, மற்றவங்க பிரச்சனையில தலையிட்டு தீர்ப்பு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் குழப்பமான மனநிலைமை தான். எதையுமே சமநிலையில ரெண்டு பக்கமும் யோசிக்கக்கூடிய குணம் இருந்தா கூட இந்த நேரம் உங்களுக்குன்னு வர்றப்ப கொஞ்சம் தடுமாறுவீங்க. அதனால மனசை கொஞ்சம் நீங்க சமநிலைப்படுத்த பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் மேலுமே நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த வாரத்திலிருந்து இந்த மாதம் முழுவதுமே இந்த வழிபாட்டுகள் எல்லாமே நீங்க துலாம் ராசி அன்பர்கள் செஞ்சுக்கிறது நல்லதுதான். வழக்கம் போல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. துர்க்கை வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. துளாராசிக்கு அதிபதியே சுக்கரங்கிறதால மகாலட்சுமி தாயார் வழிபாடும் சுக்கர பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த வாரத்துல சிவபெருமான இப்பிலிருந்தே வழிபாடு செய்ய பாருங்க. பணப்பிழக்கம் எடுத்துக்கிட்டா இந்த வழிபாடு செய்யறதால உங்களுக்கு நல்லபடியான ஒரு பலன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே லாபம் தரணும்னா துர்க்கை அம்மன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீட்டை நல்ல நறுமணத்தோட எப்பயுமே சுத்தமாக வச்சிருக்க பாருங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண் தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. பெண் தெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் துளாராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது இந்த நேரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா மனசு ஒரு நிலையில் இருக்காதுல்ல, மனசு அமைதியாக இருக்கணும், ஒரு சம நிலையில் இருக்கணும்னா குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லதுதான். அதே மாதிரி சுக்கிரன் அதிபதியா இருந்தா கூட குலதெய்வத்தை வணங்குறது குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒரு செல்வ நிலை, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க. ஜாதகத்துல மறைமுக தோஷம் இந்த நேரம் இருந்தா கூட அது எல்லாமே நீக்கக்கூடிய வாய்ப்பு உங்க குலதெய்வத்தோட அருளால தான் கிடைக்கும். வம்ச விருத்தி, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம், இப்படி எல்லாமே சொல்லிட்டு போலாம். துளாராசிக்காரங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்தை கொண்டு இந்த நேரம் விட்டுறாதீங்க. தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய இந்த நேரம் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் குலதெய்வ கோவிலில் நின்று ஒரு தீபத்தை போட்டுட்டு மன உறுதியோட குலதெய்வத்தை துணையா நீங்க கூப்பிட்டுக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா முடியறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள் எல்லாமே குலதெய்வ வழிபாட்டையும் காவல் தெய்வ வழிபாட்டையும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த நேரம் எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை இந்த நேரத்துல பெற இருக்கிறீங்கன்னா, துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உழைப்பு அதிகம்தான், ஆனா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. ஒரு யோகமான நேரம். அதே மாதிரி இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுடைய அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல எல்லாமே உங்க உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. ஆனா இந்த நேரம் நீங்க எதை தொட்டாலும் சிறப்பா இருக்குது, வருமானம் சிறப்பா இருக்குது. கொஞ்சம் எதிரி தொல்லை அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த எதிரிகள் எல்லாமே தாண்டி நீங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க. இத்தனை நாளா பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதுவும் துணிச்சலாக முடிவெடுக்க முடியாமல் பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இனி அப்படி இல்லை, எடுக்கிற முயற்சி சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் எடுத்தும் கவுத்தம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக எந்த வேலையை செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்களே, நீ இந்த போராட்டம் படிப்படியாக குறையும். இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வெளிநாடு முயற்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் துளாராசிக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனைங்கிறது பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பல குழப்பத்தோடு இருப்பீங்க. அந்த குழப்பம் மட்டும்தான் பல பிரச்சனைக்கு காரணம். அந்த குழப்பத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. முடிவெடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் வீட்டில் பெரியவங்க ஆலோசனை, வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டுக்கிறது இந்த நேரம் துளாராசியில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப அதிர்ஷ்டமான மாசங்க. உங்க விருப்பம் நிறைவேறும். என்ன முயற்சி செஞ்சாலும் எது நல்லபடியா அமையலேன்னு கவலைப்பட்டீங்களா, இனி எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல மாற்றம் தான். அதுவுமே குடும்பத்துல எல்லாமே ரொம்ப நாளா குடும்பத்துக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அது ஏதாவது ஒரு தடையாவே இருந்திருக்கும். அந்த தடை நீங்குது. குடும்ப தேவை நிறைவேற்ற போறீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பண வருமானம் வருங்க இந்த நேரம். நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது. அதுவே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது. இந்த படிக்கிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் படிப்புல கவனம் கொடுக்க பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். படிப்பு விட்டுறாதீங்க. எதிர்காலம் சிறப்பா இருக்கணும்னா இந்த நட்சத்திரக்காரங்க, இந்த மாணவர்கள் எல்லாமே இந்த நேரம் படிப்புல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறது நல்லதுதான். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யோகமான மாசம் தாங்க உங்களுக்கும். உங்களை பார்த்துட்டும் பார்க்காம போனவங்க எல்லாமே நிறைய பேர் இருந்திருப்பாங்க உங்களை சுத்தி. சொந்தமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், இனி எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா வளர்ச்சிங்கிறது இந்த மாசத்துல சிறப்பா இருக்குது. எடுக்கிற காரியமும் நல்லபடியா முடியும். சொத்து பிரச்சனை எல்லாமே நீங்கிறதுக்கான நேரம் தாங்க. அது சம்பந்தமான முயற்சி எல்லாமே இந்த மாசத்துல நீங்க செஞ்சு பார்க்கலாம். எடுக்கிற வேலையும் நல்லபடியா முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே நீங்க செய்றீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில மனஸ்தாபத்தோட இருந்திருப்பீங்க. விவாகரத்து வரைக்கும் போயிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாவே அது சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்குற இடமாற்றம், பதவி உயர்வு வேலையில கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை, வாகனம் வாங்குறது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. என்ன ஒண்ணு, நீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா, பொன்பொருள் சேர்க்கை செய்றீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்க்குற நிலைமை தான் இருக்கும். ஆனா அது எல்லாமே தாண்டி நீங்க இந்த நேரத்துல நீங்க நினைக்கிற காரியம் நடத்தி தரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி செய்யற வேலையா இருக்கட்டும், எடுக்கிற வேலையா இருக்கட்டும், படிக்கிற படிப்பா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்க. அதனால கொஞ்சம் இந்த நேரம் ஆர்வமா செயல்பட பாருங்க. ஆர்வம் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். மனசுல ஆர்வம் இருந்துட்டா எல்லாமே சாதகமா முடியும். அந்த வகையில இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சிறப்பாகவே இருக்குது. எதை செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சுக்க பாருங்க. முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் துளாராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாசம் தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உழைப்பின் மூலமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. எடுக்கிற வேலை கண்டிப்பா வெற்றி தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.